மீ அன்னிகாசையோ. வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படியா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகே. நான் இங்கே எல்லோரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜங்குகா எஃப்எஃப் மை அரகன் இஸ் மேன் பட் இஸ் மேலி லவ் மீ பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சாரி, நான் என் ஜங்குக்கு எஃப்எஃப் ஃபஸ்ட்டு பார்ட் போட்டிருந்தேன். அதில் பாதிக்கு மேலே ரெக்கார்ட் டெலீட் ஆகிடுச்சு. நான் அது சேவ் பண்ணக்குள்ளே இருந்துச்சு, எப்படி டெலீட் ஆகிடுச்சின்னு தெரியல. ஒருவேளை நான் சரியாக கவனிக்காமல் கூட இருந்திருக்கலாம். சாரி, நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் திரும்ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாரி, இது என்னோட தப்பு தான். நான் கொஞ்சம் செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ணாமல் அப்லோட் பண்ணது என்னோடய தப்பு தான். சாரி. இதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். மிஸ்டர்லி சாரிப்பா, சத்தியமாக நான் அது பார்க்கல. ஆக்சுவலி நீங்களுமே எதுவுமே சொல்லலை. சரி ஓகே இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் நினச்சிட்டு கடைசியில் என் சிஸ்டர் பார்த்துட்டு தான் கால் பண்ணாங்க. இன்னும் பாதிக்கு மேலே ஸ்டோரியை காணும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா. அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கக்குள்ள ஸ்டோரி மிஸ் ஆகிருக்கு. நான் திரும்ப அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. சாரி. ஓகே வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி ஹெட்சப் பண்ணிக்கோங்க. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தாண்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறது பண்ணாததோ உங்கள் விருப்பம்டா. நான் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி மாட்டி பொண்ணு பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்கு இன்ட்ரோ எதுவும் வேணா. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள லாஸ்ட் டைம் எதில் பார்த்துருப்போன்னா, நீங்கள் ஜங்குக்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு எனக்கு இந்த வேலையும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. இப்போ ஜங்குக் தான். ஒரு நிமிஷம் மிஸ் வயன். என்ன பயமா? பயமா? எனக்கு என்ன பயம்? எங்கே கண்டினியூ பண்ணால் என்னை லவ் பண்ணிடுவோன்னு. மிஸ்டர் ஜங்குக், நீங்கள் உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க? இனஃப். உங்களை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பட் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பார்த்தாலே தெரியுது வயன், தெரியுதுல்ல? தெரிஞ்சுக்கோங்க. என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கரெக்ட் பண்ண முடியாது, உங்களாலேயும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்ட்டு போகிறீங்க. இப்போ ஜங்குக்கு தான் உங்கள் கை பிடிக்கிறாரு. ஒரு நிமிஷம், கையை விடு. ஓ சரி. என்ன உனக்கு? என் ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியாமல் நீ வெளியே போனீன்னா வேறு எந்த ஆஃபீஸ்லேயும் உன்னை எடுத்துக்க மாட்டாங்க. என்ன மிரட்டுறியா? ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்மா. வேலை பார்த்தா ஒன்று என் ஆஃபீஸில் பாரு, இல்லைன்னா நீ வேலையை பார்க்க வேணாம், வீட்டில் இரு. உன்னை நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஆணி பிடுங்க தேவை கிடையாது. நான் வேலைக்கு போகணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். உனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. நீ சொல்லாத நான் வேலைக்கு போகணுமா வேணாமான்னு. ஓகே பேபி, உனக்கு உன் விருப்பம். உனக்கு பிடிச்சிருந்தா நீ போய், இல்லைன்னா வேணான்னு சொல்கிறேன். நான் சொல்கிறது நீ நம்ம ஆஃபீஸ்க்கே வேலை பாருன்னு தான் சொல்கிறேன். இவ்வளோ பெருசாக நம்ம ஆஃபீஸ் இருக்கக்குள்ள நமக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸ்லலாம் போய் வேலை பார்த்தா நமக்கு நல்லாவா இருக்கும் சொல்லு? இது உன்னோட ஆஃபீஸ், இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன சொல்லும் உன் ஆஃபீஸ் என் ஆஃபீஸ்ன்னு பிரித்து பேசுகிற? எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் நீயும் நானும் ஒன்று தானே. பார், எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஆனால் எனக்கு இருக்கே. உனக்கு இருந்தால் மட்டும் போதாது ஜங்கோக். நான் உனக்கு ஓகே சொல்லும். அப்போ சொல்லு. என்னால் முடியாது. என்னாலையும் உன்னை விட முடியாது. என்ன பண்ணலாம்? சாவடிக்காத, செம்ம டென்ஷன் ஆகுது. நீ கூட தான் எனக்கு ஓகே சொல்லாமல் இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆக்குற. இங்கே பாரு ஜங்கு, சொன்னால் புரிஞ்சுக்கோ. எனக்கு உன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. இதோட நிறுத்திக்கலாம் ப்ளீஸ். இதுக்கு மேலே என்ன டார்ச்சர் பண்ணாது. முடியாது. ஏன்? நான் சொன்னா நீ கேட்குறியா? நீ சொல்கிறத மட்டும் நான் ஏன் கேட்கணும்? சரி, உங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டு. போடா லூஸு. என்னடி போடான்னு சொல்லி ரொம்ப கிட்ட வந்துட்ட அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு உங்க கிட்ட வர்றாரு. தள்ளிப்போ பொறுக்கி, உன்னால நாளே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே அந்த கேபினை விட்டு வெளியே போறீங்க. உங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கு. நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த கேபினை விட்டு கோபத்தோட வெளியே வரீங்க. ஜேகே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அது இன்னும் உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது.
இங்கே வெளியே வந்தா இங்கே ஜீவன் தான் பைக்கோட நின்றுட்டுருக்காரு. ஜேகே ஜீவனை பார்த்ததுமே ஒரு மாதிரி அப்படியே ஸ்டாப் ஆகி ஜீவனை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்து ஜீவனோட பைக்கில் ஏறிக்கிறீங்க. என்னாச்சு வயன், ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜீவன், நீ சொன்னது தான் கரெக்டு. நான் இங்கே வந்திருக்கக்கூடாது, எனக்கு இந்த வேலை வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி ஜீவனை சொல்கிறீங்க. ஏன் என்னாச்சுடி, உன்ட்டு ஏதாவது தப்பாக நடந்துட்டானா அப்படின்ற மாதிரி ஜீவன் கேட்குறான். இங்கே தான் அதெல்லாம் எதுவும் இல்லைடா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்குள்ளே இங்கே ஜேகே ஜீவன்கிட்ட மீன் உங்ககிட்ட தான் வராரு. என்ன மச்சான், காலையில இந்த பக்கம் சின்ன உங்கள் அக்காவை கூப்பிட்டு போக வந்தியா? ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, மச்சான் கிச்சான்னு வாயை உடச்சிருவேன். எது வாயை உடைப்பியா நீ? என் வாயை எது கூட சிரிக்கிற? இந்த ஜங்கு கூட வாயை உடைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? இப்போ ஜங்கு உங்களை தான் பார்க்குறாரு. என்ன சொல்லும், நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற உன் புருஷனை உன் தம்பி மரியாதை இல்லாமல் பேசுகிறான், நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க? இங்கே யூன்ஜன் தான் செம்ம கோமா பைக்கை ஸ்டாண்ட் போட்டுட்டு, ஏய் உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை, இதில் தேவையில்லாமல் அக்கா வெளுக்கிற வெள்ளம் வேணாம் அப்படின்ற மாதிரி ஜங்கு கூட ஷர்ட்டை பிடிச்சிட்டு கேட்குறாரு. ஜங்குக்கு தான், மச்சான் உன் அக்காவை வச்சு உன்னை உன்கிட்ட ப்ளே பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ சீப்பான கேரக்டர் கிடையாது, ஓகே? அந்த அளவுக்கு நீ வருத்தம் கிடையாது. நிஜமானுமே எனக்கு உன் அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். என்ன வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாரு. இங்கே ஜீவனுக்கு தான் செம்ம கோவம் வருது. நீங்கள் தான் ரெண்டு பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, போதும் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்காத ஜீவா, இவங்கக்கிட்ட பேசணும்னு நமக்கு எந்த அவசியமும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் ஜீவன் தான் உங்களை பைக்கில் பிக்கப் பண்ணிவிட்டு இப்போது நேராக உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களை வீட்டில் இறக்கி விட்டுட்டு இப்போது நேராக காலேஜ் போகிறாரு. செம்ம கோவத்தில் இருக்காரு. ஜீவன் அவரோட கேங்கெலாம் கூட்டிகிட்டு இப்போ யோன்சனை தான் ஒரு மாதிரி கோவத்தோடு தேடிட்டுருக்காரு. யோன்சன் கிரவுண்டில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக அட்டை அடிச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஜீவன் தான் நேராக போய் யோன்சனை பேக்லேயே ஒரு கிக் பண்ணுறாரு. யோன்சனும் அப்படியே கீழே விழுந்துடுறாரு உதச்சதில். ஏய் சின்ன பைத்தியம் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி யோன்சன் தான் ஜீவனை பார்த்து கேட்குறாரு. ஆமாண்டா பைத்தியம் தான், வெறி ஏறி இருக்கேன். என்னடா நினச்சிட்ருக்கீங்க? நீனும் உங்கள் அண்ணனுக்கும் உனக்கும் என்னை பார்த்தா எப்படி தெரியுது? இவ்வளோ நாள் என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ உன் அண்ணனை வச்சு என் அக்காட்ட பிரச்சனை பண்ண வைக்கிறியா? என்ன என் அண்ணன் உன் அக்காட்ட பிரச்சனை பண்ணானா? கிப்பார், அந்த அளவுக்கு ஒன்றும் அக்கா வர்த்து கிடையாது. என் அண்ணனும் அந்த அளவுக்கு சீப் கிடையாது. ஏதோ என் அண்ணன் அன்னைக்கு நல்ல மூடில் இருந்தான், அதனால தான் உன்னையும் அக்காவையும் சும்மா விட்டான். அதுக்காக ஓ இஷ்டத்துக்கெல்லாம் கதை சொல்கிற? ஏஞ்சன் ஜீவனோட காதுகிட்ட வந்து சும்மா சொல்லக்கூடாது ஜீவன், உங்கள் அக்காவும் நச்சு ஃபிகர் தான், அதனால ஒரு நைட்டுக்கு வேணா யோசிச்சிருப்பான், மற்றபடி நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஜீவன் யோன்ஜனை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறான். என்ன ஒரு நைட்டுக்கு உங்கள் அக்காவை அனுப்புறியா அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜீவனை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறான். அவ்வளோதான், ஜீவனுக்கு செம்ம கோவம் வருது. அவன் கையை ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்டே யோன்ஜனோட வாயிலே கண்டினியூஸாக பஞ்ச் பண்ணுறான். யோன்ஜனோட வாயிலிருந்து ப்ளீடே வந்துடுச்சு, பட் ஸ்டில் ஜீவன் நிறுத்தவே இல்லை. அப்படியே ஜீவனோட கேங்கும் யோன்ஜனோட கேங்குக்கும் பெரிய சண்டை வருது. காலேஜை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குது. ஸ்டில் இவங்க சண்டையை நிறுத்தவே இல்லை. இப்போது டைம் ஸ்கிப்ஸ். இப்போது பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னாடி தான் யோன்ஜனோட அம்மா அண்ட் ஜேகே. இங்கே இந்த சைட் பார்த்தா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் ஜீவன் சொல்லி எல்லாருமே பிரின்சிபல் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜேகே தான் ரொம்ப கோபமாக யோன்ஜனை பார்த்து, என்ன நடந்துச்சு இன்னைக்கு, என்ன பண்ணு அண்ணா? அது
நான் எதுவும் பண்ணலை. எ- நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சும்மா தானே உட்காந்துட்டு இருந்தேன். அவன் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்னை அடித்தான். நான் எதுவுமே பண்ணலை. இப்போ நீங்கள் தான் ஜீவனை பார்க்குறீங்க. என்னடா வயன், அவன் பொய் சொல்கிறான்டி. என்ன, நான் பொய் சொல்கிறேனா? ஏய், யாரா வந்து ஃபர்ஸ்ட் அடிச்சா, நானா நீயா? ஜீவன் யோன்சனை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் தான் ஜீவனை. யாரு யார் ஃபர்ஸ்ட் அடிச்சா? இங்கே என்ன நடக்குது ஜீவன்? என்ன தாண்டா பண்ணி தொலைச்ச? வாயை தொலைய வயன். ஆமாம், நான் தான் அவனை அடித்தேன். ஆனால் நான் ஏன் அவனை அடித்தேன்னு கேளு. அதுக்குள்ளே உங்கள் அம்மா தான். என்னடா என்ன கேட்கணும்? என்னடா கேட்கணும்? காலேஜுக்கு படிக்க அனுப்புனா எல்லார்கிட்டையும் ரவுடித்தனமா பண்ணிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் ஜீவனை அடிக்க வராங்க. அதுக்குள்ளே ஜேகே தான் உங்கள் அம்மாவை ஸ்டாப் பண்ணுறாரு. ஆண்டி ஒரு நிமிஷம், எனக்கு என்னவோ ஜீவன் மேலே மட்டும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு நிமிஷம் அவன் என்னதோ சொல்ல வரான்னு கேட்போம். இருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே தான் ஜீவன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஜேகே ஜீவனை பார்த்து, ஜீவா, எனக்கு தெரியும் கண்டிப்பாக 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு. ஜீவன் தான் ஒரு மாதிரி கோவமாக ஜேகேவை பார்த்து, என்ன ரொம்ப நல்ல மாதிரி பேசுகிற? இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். என்ன, நானா? ஆமாம், நீ தான் காரணம். ஜீவன், எனக்கு புரியல, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லு. ஜேகே கேட்டதும் ஜீவனும் நடந்த எல்லாத்தையும் ஃபஸ்ட்டில் இருந்து சொல்கிறான். இது கேட்டதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ஹெட் டவுன் பண்ணி உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அழுகிற ஸ்டேஜுக்கே போயிட்டீங்க. ஒரு மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே தான் உங்களை பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி நிற்கிறது. அவருக்கு புரியுது நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்கக்குள்ள அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி கோபமாக திரும்பி யோன்சனை பார்க்குறாரு. யோன்சன் ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்க முடியாமல் ஹெட் டவுன் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஜேகேக்குள்ள அங்கே செம்ம கோவம் வருது. அவரோட ஐஸ்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. அவர் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக யோன்சன் கிட்ட போகிறாரு. ஏண்டா எதுக்கு அப்படி சொன்ன? ஏன் யோன்சன் அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி யோன்சனை ஷோல்டரை பிடிச்சி கேட்குறாரு. யோன்சனை ஸ்லாப் பண்ணலான்ட்டு போகிறாரு. அதுக்குள்ளே ஜேகேவோட அம்மா தான், ஜேகே ஒரு நிமிஷம். என்னம்மா ஒரு நிமிஷம்? என்ன ஒரு நிமிஷம்? ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ கேவலமாக உன் பையன் பிஹேவ் பண்ணியிருக்கான். அதான் என்னன்னு கேட்காம என்ன அடக்குற? ஜேகே அமைதியாக பொறுமையாக யோசி. அவன் பண்ணது தப்பு தான், அதுக்காக அடிச்சிட்டா இல்லை சரியாயிடுமா? மா, என்னை கேட்ட ஜீவன் பண்ணதில் தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஜேகே உன் தம்பிடா. தம்பி தான், யார் பெல்லன்னா? ஏமா, உனக்கு ஒரு பொண்ணு இருந்து உன் பொண்ணுகிட்ட எவனாவது இந்த மாதிரி வார்த்தையை சொல்லியிருந்தானா நீ சும்மா இருப்பியா? அதான் அவன் அக்காவை அவன் முன்னாடியே அவன் அக்கா பற்றி தப்பா பேசினா அவன் எப்படி சும்மா இருப்பான்? அதான் அடிச்சான். இன்னும் அடிச்சு உடச்சிருக்கணும் வாயை. இந்த வாய் தானே பேசிச்சு, அதான் உடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜீவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் தான் ரொம்ப ஷாக்கிங்காக ஜேகேவை பார்க்குறீங்க. ஆனால் ஜேகே பேசுகிறது எல்லாமே ட்ரூ வேர்ட்ஸ் தான். அவர் எதுவும் உள்நோக்கத்தோடு எதுவுமே பேசலை. அவர் மனசில் பட்டது தான் சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜீவனுமே ஒரு மாதிரி கோவமாக தான் யோன்சனை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாரு. இப்போது ஜேகே தான், இப்போது உங்கள் அம்மா கிட்ட தான் வராரு. ஆண்டி, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த டைமில் இதை நான் கேட்கறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இந்த டைமில் கேட்காம இருக்கக்கூடாதுன்னு தோணுது. எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ரொம்ப ஷாக்கிங்காக ஜேகேவை பார்க்குறாங்க. நீங்களும் தான். ஜேகே திரும்பி உங்களை பார்க்குறாரு. ஆண்டி, எனக்கு உங்கள் பொண்ணு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் இதுக்கு ரீசன்லாம் தெரியல, ஆனால் உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை வருஷத்தில் யாருக்காகவும் நான் இந்த அளவுக்கு ஏங்கினதே கிடையாது. யாரையும் இந்த அளவுக்கு லவ் பண்ணதும் இல்லை. ஆனால்
எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆண்டி. எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்கு. என்னை நம்பி கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணை கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் வச்சு பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஜேகே உங்கள் அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க ஒரு மாதிரி உங்கள் அப்பாவை பார்த்துட்டு அப்படியே ஜேகேவே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. இங்கே ஜேகேவோட அம்மா தான், சங்கோ என்னடா சொல்கிற நீ அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைம்மா, வயன்தான். வயன்கிட்ட தான் உன் பிள்ளை அவளுக்கு கேவலமாக நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஜேகே யோன்ஷனை பார்த்து கோவமாக சொல்கிறாரு. ஆண்டி நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன். அவனால் வயனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அண்ட் ஜீவனுக்கும் தான். அவன் எந்த ப்ராப்ளமும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் தப்பு என்னோடது தான். நான் தான் அவனை சரியாக வளர்க்கல. அவனை கொஞ்சம் கண்டிச்சிருக்கணும். தவறுனது என் தப்பு தான். இதுக்கு மேலே நான் அந்த மாதிரி விட மாட்டேன் ஆண்டி. நான் அவனை பார்த்துக்கிறேன். என்ன நம்பி கொடுங்க. உங்கள் அம்மாவுக்கும் நூ சொல்கிற தோணலை. ஏன்னா ஜேகே பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. இல்லை தம்பி, நீங்கள் ஏதோ டக்குன்னு வந்து எனக்கு உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. எங்களால் அப்படிலாம் தூக்கி எங்கள் பொண்ணு கொடுத்துட முடியாது. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்னன்னு சொல்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் உங்களை கூட்டிகிட்டு உங்களையும் ஜீவனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி திரும்பி ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவும் உங்களே பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப சேடாக. அவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அப்படியே திரும்பி உங்கள் அம்மா கூட போயிட்டுருக்கீங்க. இப்போது ஜேகே தான் ஜீவனை பார்த்து, சாரி ஜீவன் இல்லை யோன்ஷனை பார்த்து முறைச்சிட்டே அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு வீட்டுக்கு. இங்கே ஜேகேவோட அம்மா தான் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேராக வீட்டுக்குள்ளே தான் இழுத்துட்டு வந்து விடுறான். சின்னடா என்ன பண்ணிட்டு இருக்க காலேஜில்? நான் படிக்கிறதுக்கு தானே அனுப்புனேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீனு? என் பேரை இப்படிதான் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கியா யோன்ஷன்? அண்ணா அது வந்து இல்லைண்ணா, அவ என்ன அடிச்சிட்டானா? அந்த கோவத்தில் என்ன வேணாலும் பேசுவியா? அவன் தானே உன்னை அடிச்சான். வயன் என்னடா பண்ண ஒன்று? அவ்வளோ எதுக்கு அவளுக்கு கேவலமா பேசுன? எனக்கு அவளை பார்த்தா எப்படி தெரியுது? அவளை மட்டும்தான் அப்படி பாப்பியா, இல்லை பார்க்குற எல்லா பொண்ணுங்களும் அப்படித்தான் பார்த்துட்டு இருக்கியா? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உன் தம்பி ஒன்றும் அவ்வளோ கேவலமானவன்லாம் இல்லை. கேவலமானவன் இல்லை. அப்போ உன் வாயிலேருந்து வந்த வார்த்தை? அண்ணா நான் இது கோவத்தில் தானே சொன்னேன். சத்தியமா நான் அந்த மாதிரிலாம் இல்லைண்ணா. உன் மேலே ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் ஒன்று. நான் ரொம்ப நம்பினேன். ஆனால் என் நம்பிக்கையே பொய்யாக்கிட்டல, என்னை ஏமாத்திட்டல. அண்ணா யோன்ஷன் பார்க்குறான். ஜெய்யோட கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. நான் ரொம்ப நம்பினேன்டா. அண்ணா நீ என்னை ஏமாத்திட்ட. சே இனி என் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோவமா அவர் ரூமுக்கு போயிடுறாரு. யோன்ஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யோன்ஷனுக்கு அவங்க அண்ணனா ரொம்ப பிடிக்கும். ஜேகே இப்படி சொன்னது யோன்ஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி அந்த இடத்துல உட்காந்து அள்ளறான். ஜேகே அடிச்சிருந்தா கூட அவனுக்கு இவ்வளோ வலிச்சிருக்காது. அவன் கோவமாக பேசுறது தான் ஜேகே இது யோன்ஷனால் தாங்கிக்கவே முடியல. உனக்கு ரொம்ப அழுகையாக வருது. அதை விட ரொம்ப அதிகமாக உங்கள் மேலேயும் ஜீவன் மேலேயும் ஒரு கோவம் அதிகமாக வருது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜேகே வீட்டிலேருந்து உங்கள் வீட்டுக்கு தான் உங்களை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. உங்கள் வீட்டிலே இருந்தும் ஜேகே பற்றி விசாரிச்சிருப்பாங்க. விசாரிச்ச அளவுக்கு ஜேகே ஒன்றும் அவ்வளோ கெட்ட பையன்லாம் யாரும் சொல்லலை. எல்லாருமே நல்ல பையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன இவர் கொஞ்சம் மாஃபியா பிஸ்னஸ் பண்ணுறவர் அப்படின்னு சொன்னாலும் அவர் ஒன்றும் தப்பாக இல்லீகலாலாம் பண்ண கிடையாது. லீகலாக தானே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி ஜேகேவோட உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஆனால் இங்கே யோன்ஷன் முடியவே முடியாது, அந்த ஆளுக்குலாம் என் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்கான். இங்கே நீங்களும் தான், இல்லை எனக்கு அவர் வேணாம்ப்பா, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க, எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை அப்படின்ற மாதிரி நீங்களும் பட்டுப்படாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஜேகேவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும், ஜேகே உங்களை நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை அவருக்கு. என்னன்னு தெரியல, எதனால் அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியல. ஜேகேவை நம்புறாரு. அவர் இந்த ஒரு மாதிரி டபுள் மைண்டடாக யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் பார்த்து ஜேகே வீட்டிலேருந்து உங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. நீங்கள் சோஃபாவில் அப்படியே படுத்திருப்பீங்க.
படுத்திருக்கல. நீங்க அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஜீவன் வந்து காலேஜ் போயிருப்பான். நீங்க வந்து ஒரு பன்னு மாரி போட்டுட்டு, நீங்க சிப்ஸ் தான் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன செய்றதுன்னு தெரியல. அப்படியே சோகமா நடந்த விஷயத்தையே திங்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு சாங்ஸ் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்க அம்மா கிச்சன்ல தான் நின்னு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க அப்படியே பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா ஜேகே தான் ஃபேமிலியோட வந்திருக்கான். நீங்க ஒரு மாரி பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, அம்மா அம்மா அப்படின்ற மாரி கூப்பிடுறீங்க. ஜேகே உங்கள பார்த்து சிரிக்கிறாரு. பார்த்தா எல்லாரும் வந்திருப்பாங்க. அதான் ஜேகே நல்லவன்னு தெரிஞ்சிருச்சுல. ஸோ ஜேகேய பார்த்ததுமே உங்க அம்மா வந்து எல்லாரையும் ஸ்மைலிங் ஃபேஸோட உள்ள இன்வைட் பண்றாங்க. எல்லாரும் வந்து உட்கார்றாங்க. நீங்க ஒரு மாரி அப்படியே கூச்சமா நின்னுட்டு இருக்கீங்க உங்க அம்மாவுக்கு பின்னாடி. ஒரு மாரி உங்களுக்கு ஒரு மாரி எம்பாரஸிங்கா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து ஒரு டீ ஷர்ட் ஒண்ணு போட்டுட்டு ஒரு லாங் ஸ்கர்ட் போட்டிருப்பீங்க. அதுவும் இல்லாம ஹை பன் போட்டிருக்கீங்க. ஸோ நம்ம வீட்ல இருக்கக்குள்ள எப்படி இருப்போம்? நார்மலா இப்படி தானே இருப்போம். இந்த ஒரு மேக்கப்பும் இல்லாம. ஸோ அந்த மாரி இருக்கீங்க. அது உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. அதுவும் இல்லாம ஜேகே வந்ததுலேருந்து உங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. அது இன்னும் உங்களுக்கு ஒரு மாரி ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கு. இங்க யோன்சன் தான் உங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இங்க ப அ ஜேகேவோட அம்மா தான் உங்கள பார்த்து, வயன் ஆன்ட்டி எப்படிம்மா இருக்க? ஆ நல்லா இருக்கேன் ஆன்ட்டி. ஜீவன் எங்க? காலேஜ் போயிருக்கானா? ஆ ஆமாம் ஆன்ட்டி, காலேஜ் தான் போயிருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பேசிட்டு உங்கள் அம்மா பின்னாடியே நிற்கிறீங்க. உங்கள் அம்மாவும் ஒரு மாதிரி அவங்க எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இப்போது யோன்சன் தான் ஏன் இல்லை ஜேகே வந்து யோன்சன் பார்த்து மறைக்கிறாரு. யோன்சன் தான் எழுந்து அப்படியே உங்கள் கிட்ட வர்றாரு. நீங்கள் அப்படியே கன்ஃபியூஸ்டாக யோன்சனை பார்க்குறீங்க. அண்ணி சாரி அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க. என் மேலே தான் தப்பு. அன்றைக்கி நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஏதோ கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலிலே விழுந்துட்டான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக யோன்சனை பார்க்குறீங்க. யோன்சன் பரவாயில்ல எந்திரி, காலில் எல்லாம் விழ வேணாம் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி விடுறீங்க. சாரி அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க. நான் தெரியாமல் பேசிட்டேன். இனிமே அப்படி பேச மாட்டேன். சாரி அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னன்னு தெரில, செம்ம ஷாக்கு. நீங்கள் யோன்சனே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. யோன்சனை பார்த்துட்டு ஜேகேயை பார்க்குறீங்க. ஜேகே யோன்சனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. சிரிச்சுட்டே இப்படியே உங்களை பார்க்குறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பரவாயில்ல யோன்சன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரியாமல் தானே சொன்னேன், பரவாயில்ல அப்படின்னு சொன்னதும் அவனு போய் அப்படியே உட்காந்துக்கிறான் சைலண்ட்டாக. அவனுக்கு ஆனால் செம்ம கோபம், ஆனால் காமிக்க முடியாது. ஏன்னா ஜேகே இருக்கான் இல்லையா. ஸோ ஜேகே இருந்தால் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லி அண்ணா கோச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஜேகே சொன்னதுக்காக தான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டிருப்பாரு. மற்றபடி மனசாரெலாம் யோன்சன் வந்து சாரி கேட்க கிடையாது. இனிமேல் உங்கள் மேலே யோன்சனுக்கு கோவம் இருக்குது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து உங்கள் அம்மா தான், என்ன விஷயம், எதுக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது எங்கள் ஜேகேக்கு உங்கள் பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை, வயனோட அப்பா வீட்டில் இல்லை, அவர் வந்தால் தான் கேட்கணும். அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. இந்த வீட்டில் எதாக இருந்தாலும் அவரோட முடிவு தான் அப்படின்ற மாதிரி இங்கே உங்கள் அம்மா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டி, அங்கிள் என்ன முடிவெடுத்திருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக ஜேகேவை பார்க்குறீங்க. என்ன தம்பி, என்ன பேசணும்? பயப்படாதீங்க, இங்கே தான். என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தான் கேட்குறீங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறாரு. அவர் கேட்கக்குள்ளே தெரியுது அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஏக்கமாக கேட்குறாரு. உங்களுக்கு வந்து ஜேகேக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களுக்கு டபுள் மைண்டடாக இருக்குது. எனக்கு எங்கள் அப்பா என்ன முடிவு பண்ணியிருக்காரோ அதான் என் முடிவும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எதுவுமே சொல்லலைல்ல. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் நீங்கள் இப்படி சொன்னதும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அவரும் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காரு. இங்கே ஜேகேவோட அம்மா தான், அவங்க உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்ககிட்ட வராங்க. உங்களுக்கு சொடக்கு தான் எடுக்கிறாங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உங்கள் அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. ஜேகே சொன்ன உன்னை பற்றி நான் அப்போ கூட நம்பலை.
இப்போதான் புரியுது என் பையனுக்கு ஏன் ஒன்று பிடிச்சிருக்குன்னு. பரவாயில்ல, உங்கள் அப்பா வந்ததும் உங்கள் அப்பா கிட்ட கேட்டே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொன்னதும் ஜேகே உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவும் வராரு, வீட்டுக்கு தான் வராரு. வந்தோடனே எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறாரு உங்கள் அப்பா. வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயம் சொன்னதுமே உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மாவை பார்க்குறாங்க. என்னங்க நீ என்ன சொல்கிற? என்னங்க என்கிட்ட கேட்குறீங்க? நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அப்படியா? வைன் என்ன சொன்னா? வைனும் அதை தான் சொன்னான். என் அப்பாவோட முடிவு தான் என் முடிவுன்னு. இப்போது ஜெய்கே தான் ஒரு மாதிரி டென்ஷனாக உங்கள் அப்பாவே பார்த்துட்ருக்காரு. வயன்மா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா தான் கூப்பிடுறாரு. வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ தலையெல்லாம் பின்னிருக்கீங்க. தலையை பின்னி, ஆனால் அதே டிஷர்ட் ஸ்கர்ட் தான் போட்டிருக்கீங்க. தலையை பின்னி மூஞ்சி கழுவி இருக்கீங்க, அவ்வளோதான். இப்போ வரீங்க கீழே இறங்கி. அப்பா, நீ என்னம்மா சொல்கிற? இந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பமா? நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. சரி, எனக்கு சம்மதம் தான் சம்மந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டது ஜேகேக்கு செம்ம ஹாப்பி. அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக உங்களே தான் பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் ஜேகேவை பார்க்கவே இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. இதிலே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணலை. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுட்டாரு. ஸோ இப்போது ஜேகே வீட்டிலேருந்து தான் உங்களுக்காக சாரீ ஜுவல்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜேகேவோட அம்மா உங்களை கூப்பிட்டு உங்கள் கையில் அதை கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. போய் ரெடி ஆகிட்டு வாமா அப்படின்னு சொன்னதுமே இப்போது உங்கள் அம்மா தான் மேலே வந்து உங்களை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு அப்படியே மனசே இல்லாமல் ரெடி ஆகிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் தான், அம்மா ஜீவன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கலாமா? அவன் என்ன, அவன்கிட்ட சொல்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வருவான்ல, வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மா என்னதான் இருந்தாலும் அவன் இல்லாமல் எப்படிம்மா? வயன் அடம் பிடிக்காதடா. என்ன இப்போவே அவனுக்கு நிச்சயம் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ சும்மா பொண்ணு பார்க்க தானே வந்திருக்காங்க, அவங்க பார்த்துட்டு போட்டும். பொறுமையாக ஜீவன் வந்தது ஜீவன்ட்டு சொல்லிக்கலாம். சொன்னதும் கொஞ்சம் கத்துவான் தான், பார்த்துக்கலாம்டா. அம்மா வயன், நான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் உங்கள் அப்பா ஒரு முடிவெடுத்தாருன்னா அது கண்டிப்பாக உன் நல்லதுக்காக தான் இருக்கும். அவர் யோசிக்காமல் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார் வயன். நீ என்ன நம்புறியோ இல்லையோ, உங்கள் அப்பாவை நம்பு, சரியா? சந்தோஷமாக இருப்படா நீனு அப்படின்னு சொல்கிறாங்க. மூஞ்சி அப்படி வச்சுக்காம சிரிச்சுக்கிட்டே கீழே வா, சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போகிறாங்க. நீங்களும் இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இப்போ கீழே தான் வரீங்க. ஜேகே பார்க்குறாரு. செம்ம அழகாக இருக்கீங்க, சாரீ தான் கட்டியிருக்கீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேகே செலெக்ஷன் தான். உங்களுக்காக அவர் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுது. ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே லைட்டாக உங்கள் ஐஸ் அப் பண்ணி ஜேகேவை பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது, எல்லாமே சூட் ஆகுது உங்களுக்கு. இங்கே ஜேகேவோட அம்மா தான், வயன்மா நீ ரொம்ப அழகாக இருக்கடா. ஜேகே தான் இது எல்லாமே செலக்ட் பண்ணான். அவன் செலக்ட் பண்ணக்குள்ளே சொல்லிட்டு தான் செலக்ட் பண்ணான், இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி. அவன் சொன்ன மாதிரியே எல்லாமே உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து அப்படியே சிரிக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் அவங்க கையில் காஃபி ட்ரே தான் கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒருத்தராக கொடுத்துட்டு வரீங்க. நீங்கள் ஜேகே கிட்ட தான் வந்து கொடுக்குறீங்க. ஜேகே தான், ரொம்ப அழகாக இருக்க வயன், ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன். அதில் தான், வேறு எதுவும் சொல்லலை. நீங்கள் அப்படியே காஃபி கொடுத்துட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ அப்படியே உங்கள் அப்பாவுக்கு பின்னாடி போய் நிற்கிறீங்க. இப்போது அப்படியே அந்த டாக்ஸ் எல்லாமே பேசுகிறாங்க. பட் ஸ்டில் ஜேகே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே தான், அங்கிள். என்ன மாப்பிள்ள? இல்லை, வயனுக்கு ஜுவல்ஸ் வாங்க போயிருந்தேன். அப்போது இந்த வாட்ச் பார்த்தேன், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி ஜீவனுக்கு ஒன்று
எடுத்தால் நல்லா, இது ஜீவனுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அதான் அவனுக்கு இதை வாங்கினேன். அவன் கண்டிப்பாக என் மேலே கோவமாக இருப்பான். எப்படியும் நான் கொடுத்தேன்னா வாங்கிக்க மாட்டான். இதை நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாட்ட கொடுக்குறாரு. நீங்களே பார்க்குறீங்க, ஜேகே ஒரு மாதிரி தயக்கத்தோடு தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு புரியுது மாப்பிள்ள, இதெல்லாம் எதுக்கு மாப்பிள்ள? இல்லை பரவாயில்ல அங்கிள், எப்படியா இருந்தாலும் 2 ஃபேமிலியும் இதுக்கப்புறம் நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலியாக போகிறோம்ல. எனக்கு யோன்சன் வேறு ஜீவன் வேறு இல்லை, 2 பேருமே ஒன்று தான். அவனுக்கும் வாங்கினேன், அதான் அப்படியே ஜீவனுக்கும் வாங்கினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதான் வாங்கினேன். இதை கொடுத்துட்றீங்களா? சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவரும் உங்கள் அப்பாவும் வாங்கிக்கிறாரு. இப்போது நீங்கள் தான் அப்படியே பார்க்குறீங்க, ஜேகே உங்களை பார்க்குறாரு. சரிங்க அங்கிள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு. இங்கே ஜேகே வீட்லேருந்து எல்லாரும் வெளியே போயாச்சு. ஜேகே தான் ஒரு மாதிரி தங்கிக்கிட்டே உங்களை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்படியே போகிறாரு. அவருக்கு போக மனசே இல்லை, பட் ஸ்டில் இருந்தாலும் உங்களை அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாரு. இங்கே உங்கள் அம்மா தான், வயன் மாப்பிள்ளை போய் வழி அனுப்பி வச்சுட்டு வா. அம்மா, கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணு தானே பார்த்துட்டு போயிருக்காங்க, அதுக்குள்ளே இவ்வளோ உரிமை கொண்டாடுற? வயன் சொன்ன புரிஞ்சுக்கடி, அந்த தம்பி பாவண்டி உன்னையும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகுது. போடி, போய் ஒரு டாட்டா சொல்கிறதுல உனக்கு என்ன வந்துட போகுது? கட்டுப்பேத்தாம போயிடுமா வயன், போடி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உங்களை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே வெளியே போய் நிற்கிறீங்க. ஜேகே உங்களை தான் பார்க்குறாரு. ஜேகே உங்களை பார்த்து அவருக்கு என்னன்னு தெரில, நீங்கள் வெளியே வந்து நின்று அவரை பார்த்ததுமே அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே உங்களுக்கு டாட்டா சொல்கிறாரு. நீங்களும் பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் அவர் ரொம்ப ஹாப்பியாக அவர் அப்படியே கிளம்புறாரு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் டைம் தான். யோன்சன் தான் வீட்டுக்கு வரான். மா காஃபி நல்லா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாவில் உட்காரான். ஆமாம் வயனுங்க, அவள் ரூமில் இருக்காடா? ரூம்லையா? வயான் அப்படின்னு சொல்லி கத்துறான். எதுக்குடா வந்தோடனே அவள் பேர் ஏலம் போடுற? இல்லை ஆளை காணுமேன்னு கூப்பிட்டேன், அவள் மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ரெஸ்ட்டா? அப்படி என்ன மேடம் வெட்டி முறிச்சாங்க ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு? வாயை உடச்சிருவேன், ஒழுங்கு மறைதா குடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொம்முன்னு அவன் கையில் காஃபி வச்சுட்டு போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த காஃபியை குடிச்சிட்டு இப்போ அப்படியே உட்காந்துருக்கான். இப்போது நேராக அவங்க ரூமுக்கு தான் வரான். வயான், நீங்கள் இன்னுமே அந்த ஜுவல்ஸு சாரின்னு எதையுமே கழட்டலை, அதை அப்படியே போட்டுட்டு அப்படியே மிரர் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த மிரரை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஜேகே உங்ககிட்ட நடந்துக்கிட்டது, ஜேகே உங்கள் அப்பா கிட்ட பேசினது, அது எல்லாமே உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதை விட உங்களுக்கு என்னென்னா இப்போ ஜீவனை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இதை பற்றின தாட்ஸ் தான் உங்கள் மைண்ட்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பற்றி அப்படியே திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே ஜீவன் தான், வயான் நீ உங்கள் காதில் விழவே இல்லை, ஏ வயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷேக் பண்ணுறாரு. ஜீவன் நீ எப்பட வந்த? என்னடி முழிச்சுக்கிட்டே தூங்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாதான். அது சரி, என்ன சாரி ஜுவல்ஸு எல்லாம் புதுசாக இருக்கு, அழகாக இருக்கு வயன். யார் வாங்கி கொடுத்தா? அப்பா வாங்கி கொடுத்தாரா? அம்மா இங்கே கிளம்புறியா என்ன? இதான் மேரேஜ்க்கு போறியாடி? அது இல்லைடா, அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் என்ன சாரியில் இருக்க, என்ன விஷயம்? அது வந்து ஜீவன், அது வந்து என்னடி ஏன் ஒரு மாதிரி தயங்குற, என்ன விஷயம், என்னாச்சு? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் அவளுக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமாம். யார்? அதான் அந்த ஜேகே தம்பி, அந்த காலேஜில் உங்கள் அக்காவை பண்ணி கேட்டார், அவர் தான். இது அவனா? வாயை அடக்கி பேசு ஜீவன், அவர் உன்னோட வயசில் பெரியவர். ஆமாம், நீங்கள் என்ன சொன்னீங்க? அவனெல்லாம் எதுக்கு உள்ள விட்டீங்க? ஜீவன் மரியாதையாக பேசுன்னு சொன்னேன், அவனுக்கெல்லாம் இந்த மரியாதையே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க அம்மா தான் ஜீவனை அடிக்கிறாங்க. அம்மா ஏமா சும்மா ரெடி சொல்லிட்டே இருக்கான், அவன் சொல்லிட்டு இருக்க. பார், இதுக்கு மேலே அவன் இவன் பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, அவர் உனக்கு மாமா. என்ன
மாமாவா? ஓ, அப்போ ஃபிக்ஸே பண்ணிட்டீங்க வயனை கட்டி கொடுக்கறதுன்னு. ஆமா, யார் கிட்ட முடிவு பண்ணீங்க? ஏய், நாங்க யாரை கேட்கணும்? அவளை பெத்தவடா நாங்க. எங்களுக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சோ? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? வயனுக்கு பிடிக்க வேணாமா? அவ விருப்பத்தை கேட்காம இங்க எதுவும் நடக்கல. அவளோட விருப்பத்தோட தான் எல்லாம் நடக்குது. என்ன, நீ ஓகே சொன்னியாடி? இல்லடா, அப்பா முடிவு பண்ணிட்டாரு. நான் ஓ, அப்பா முடிவு பண்ணிட்டாரு, நீயும் ஓகே சொல்லிட்ட இல்ல? ஏன் இப்போ அவ ஓகே சொன்னதுல என்ன பிரச்சனை? மா, உனக்கு என்ன தெரியும் அவனை பத்தி? சரியான பொறுக்கி. எப்படிப்பட்டவன் எனக்கு தானே தெரியும். ஜீவன், அவ்வளோதான் உனக்கு மரியாதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர சண்டை போயிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து உங்கள் அப்பாவும் வீட்டுக்கு வராரு. இப்போ இந்த சவுண்டு கேட்டுதான் அப்போ மேலே தான் வராரு. என்னங்க சத்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஏன், என்ன சத்தம்னு கேட்டேன். அது இல்லை, இவனுக்கு தெரியாமல் வயனை பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, இவன்கிட்ட கேட்காம நம்ம ஓகே சொல்லிட்டோன்னு கத்திட்டு இருக்கான், அதான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சமாளிக்கிறாங்க. இப்போது உங்கள் அப்பா தான் ஜீவா, எங்களுக்கே தெரியாதுடா, அவங்களே எதர்ச்சியாக தான் வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து இப்படி கேட்டாங்க. நான் விசாரித்த வரைக்கும் பையன் ரொம்ப நல்ல பையன், நல்ல வரனா வேற இருக்கு, நல்ல இடம்டா. இப்போ எதுக்கு விடணும்? எனக்கு புரியுது, உனக்கு அக்கானா உசுறு, உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் தான். உன்கிட்ட கேட்காம நாங்கள் ஓகே சொன்னது தப்பு தான். ஆனால் என் பையன் என் விருப்பத்துக்கு எதிராக நிற்க மாட்டாங்கிற நம்பிக்கையில் தான் நான் ஓகே சொன்னேன். டே, நீ அவளுக்கு தம்பினா, நான் அவளுக்கு அப்பாடா. அவன் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். இல்லைப்பா, அது வந்து கொஞ்சம் நான் விசாரிச்சுட்டு தாண்டா ஓகே சொன்னேன். நீ பயப்படாத. அந்த தம்பி உன் அக்காவை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, சரியா? இதை பற்றி யோசிக்காத. கல்யாண வேலைலாம் நிறைய இருக்கு, நான் மட்டும் பார்க்க முடியாது. நீயும் வந்து எனக்கு உதவி பண்ணணும், சரியா? சரிப்பா அப்படின்னு சொல்லி அமைதியாயிடுறாரு. ஏன்னா உங்கள் அப்பா நான் ஜீவனுக்கு கொஞ்சம் பயம், அதனால தான். இதுக்கு போய் அம்மா அக்கா கிட்டேயும் போய் சண்டை போட்டுட்டு இருக்கலாமா? டே, நீ ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பாதிக்க போறடா. இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் பெரிய பையனா நடந்துக்கோ, சின்ன பிள்ளையாவே இருக்காத, சரியா? வேலை நிறைய கிடக்கு, கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போறாரு. சரிப்பா, நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போக சொல்கிறாரு. இங்கே ஜீவனோட அம்மா தான் ஒரு மாதிரி வாயில் கையை வச்சுட்டு அப்படியே அவங்க சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. இங்கே ஜீவன் தான், என்ன இழிப்பு, பேச வேண்டியதானே உங்கள் அப்பாட்ட, ஏன் அவன் புருஷன் தானே நீ பேசுறது? எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, நான் பேச மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ஜீவனோட அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் தான் பெரிய தைரியசாலியாச்ச, பேசுறது பேசுவோம், எப்போ நேரம் வரும்போது பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே திட்டிட்டு போறாரு. இங்க உங்க அம்மா தான் சிரிக்கிறாங்க போற ஜீவனை பார்த்து. ஏமா விடுடி, அவனெல்லாம் இப்படிதான் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. நீங்க தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதோட ப்ரீவியஸ் பார்ட் போட்டு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் அந்த தேர்ட் பார்ட்டே அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு இடையில நிறைய ஒன் ஷாட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ அதை ஃபினிஷ் பண்ண வேண்டிய வேலை இருந்ததுனால என்னால் இதை வந்து போட முடியல. ஆக்சுவலி நான் இந்த ஸ்டோரியை மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்க்கக்குள்ளே தான் அப்படி பெண்டிங்கில் இருந்தது தெரிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறமேட்டு எஃப்எஃப்லாம் கொஞ்சம் நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன்டா. சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்னாச்சுங்க நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அம்மீஸ், அன்யோ.